சப்பாத்திக்கோ பூரிக்கோ குருமா செய்ய போறீங்களா? அப்போ இந்த குருமாவை செஞ்சு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் போட்டு சேர்த்து வச்ச குருமா தான். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் போட்ட குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் வேக வச்சிடலாம். குக்கர்ல தண்ணி ஊற்றி அதில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 4 கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு, அடுத்து இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசிலும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசிலும் விடுங்க. கரெக்டா இருக்கும். அடுத்ததான் இந்த குருமாவுக்கு சின்னதா ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு அரை தக்காளி பழம், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 5 to 6 போல முந்திரி, ஒரு 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல உருளைக்கிழங்கை எடுத்து அது மேல உள்ள தோலியெல்லாம் நல்லா சீவிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொண்ட கடலையில உள்ள தண்ணியை கீழே ஊத்திராதீங்க, குருமால சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு, உளுந்து, பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு சவந்து வந்த பிறகு இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு அதோட கலர் நல்லா மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 to 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதையும் அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதக்கி விட்டுட்டே இருக்கும் போதே இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் போட்டு தக்காளி இருந்தன்னு தெரியாத அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, 2 மசாலால எது வேணாலும் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க மசாலா இதுல நல்லா செட் ஆகி சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதுல போட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதுல ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இதுல இருந்து நல்லா கொதி எலும்பி வரட்டும். பாருங்க சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கொதியும் எலும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது அது கூடவே வேக வச்ச கொண்டக்கடலையும் எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகி குருமா நல்ல திக்காவும் சூப்பராகவும் வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. குருமா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல திக்கா சூப்பரான டேஸ்ட்ல ஒன்னோட ஒண்ணு பின்னி நமக்கு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.